அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பாமுவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் திருக்குறளில் பொருட்பாலில் 83வது அதிகாரமாக உள்ள கூடா நட்பு என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 826வது திருக்குறளை பற்றி அறியப்படுகின்றோம். கூடா நட்பு என்பதற்கு பொருந்தாத நட்பினை கைவிடுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 826வது திருக்குறளுக்கு செல்வோம். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் என்பது திருக்குறள். இதற்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். நண்பர் போல் நல்லவற்றை சொன்னாலும் கூட மனதோடு ஒட்டாதவரின் சொல்லின் உண்மைத்தன்மை விரைவில் வெளிப்பட்டுவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள், நண்பர் போல நல்லவற்றை எடுத்து சொன்னாலும் கூட மனதோடு ஒட்டாதவரின் சொல்லின் உண்மைத்தன்மையானது விரைவிலே வெளிப்பட்டுவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, சுருக்கமாக சொல்லப்போனால் மனதோடு ஒட்டாதவரின் நட்பினை நாம் நட்பாக கொள்ளக்கூடாது என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் எப்போதும் வெற்றியை காண்போம். தினமும் ஒரு திருக்குறள் படிப்போம். நன்றி, வணக்கம்.